வெல்கம் டு ரெயின்போ இசை மேட்ச் சேனல். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வியூவராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக இஎஃப்ஏ அதாவது இ சேவை ஃபார் ஆல் ஐடி வாங்கினவங்க, சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கவங்க முக்கியமாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா அதிகமாக இது சம்மந்தமான அதாவது இ சேவை சம்மந்தமான ரிலேட்டடான வீடியோஸை நம்ம கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இஎஃப்ஏல ஐடி வாங்கினவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் போடுற சம்மந்தமாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை அவங்க எப்படி யார்கிட்ட கேட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம 1 by 1 எப்படி சர்டிஃபிகேட்ஸ்லாம் தெளிவாக இனிமேல் வரும் காலங்களில் அதாவது வருவாய்த்துறையில் வாங்குகிற நம்ம ஜாதி, இருப்பிட சான்றிதழ், வருமானம், முதல் பட்டதாரி, இந்த மாதிரி அனைத்து அப்புறம் இந்த பள்ளி கல்வித்துறையில் கீழே இயங்குகிற தமிழ் வழி சான்றிதழ், இதெல்லாம் நம்ம எப்படி கரெக்டாக அப்ளை பண்ணி வாங்குறங்கிற வீடியோவை 1 by 1 பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்எம்எஸ் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே அப்ளை பண்ணலாம், யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற தெளிவான ஒரு விளக்க உரையை பார்த்துடலாம். அதாவது என்எம்எஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் மீன்ஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன். இது நம்மளுக்கு மத்திய அரசு வழங்குகிற ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகை, மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை. இது 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 8th அவங்க ஒரு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணால் அவங்க இந்த என்எம்எஸ்ஸில் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் இது அவங்க எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அந்த ஸ்கூல் மூலியமாகவே அப்ளை பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் முடியாது. நீங்கள் சம்மந்தப்பட்ட படிக்கிற ஸ்கூலில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் ஓப்பன்லேயே கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனால் தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு இதோட எப்படி இது என்ன இதோட ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட செலவினங்கள், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு 50 ரூபா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட வெப்சைட் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ மிக தெளிவாக பொறுமையாக பார்த்துடலாம். செய்தி குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வருஷத்துக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2023-24 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு அங்கீகாரப்பட்ட அரசு மற்றும் உதவிபெறும் பள்ளிகள் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் தேசிய வருவாய் வழி தகுதி படிப்புத் தொகை திட்டத் தேர்விற்கு 4/12/2023 முதல் 22/12/2023 வரை விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இப்போ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 27/12/2023 27ஆம் தேதி வரை நீங்கள் ஸ்கூலில் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதாங்க மறந்துடாமல் அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அஃபீஷியல் வெப்சைட் என்ன அப்படிங்கிற நம்ம தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க. dge.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு கிளிக் ஹியர் டு அக்சஸ் ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் ஆஃபீஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். அதில் உங்களோட ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுக்குங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஒன்று இருக்கும் ஆன்லைனில். அதே வெப்சைட்லேயே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி ஸ்கூலில் கொடுத்தா அவங்களே உங்களுக்கு மற்ற வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் லாகின் பேஜ் லாகின் ஆன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை நீங்கள் முதல்ல ஃபுல் பண்ணி எடுக்கணும். டேட்டாவை எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா இதில் ஃபுல் ஸ்டூடெண்ட் டேட்டா எம்இஎஸ் போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள் 8th ஸ்டூடெண்ட் ஃபுல் டேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் ஃபுல் டேட்டா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ஃபுல்டு அப்படிங்கிற மெசேஜ் ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு அப்படியே விட்டுட்டு டேஷ்போர்டுக்கு போங்க. டேஷ்போர்டில் போய் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை ஃபார் என்டிஎஸ் இல்லை என்எம்எஸ் ட்ரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்எம்எஸ் எக்ஸாம் 2023-2024 எக்ஸாம் டேட்டு 3/2 அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி 2024 நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற போகிற டேட்டு. அப்ளை எக்ஸாமில் கிளிக் பண்ணுங்கள். அப்ளை எக்ஸாமில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் பூரா இப்படி ஒரு லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணுமோ அந்த ஸ்டூடெண்ட்டோட கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஃபார்மில் என்ன கேட்டிருக்காங்களோ கேண்டிடேட் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல உங்களுக்கு ஆன்லைனில் நம்ம பார்த்தோமா இல்லையா,
இந்த ஃபார்மில் நீங்கள் என்ன ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கீங்களோ இந்த ஃபார்மில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பேஜில் கேட்டிருப்பாங்க. நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன், அதனால் என்னால் ஷோ பண்ண முடியல. அதை இந்த வேறு ஒன்றும் இல்லை, இந்த பேஜஸில் என்ன கொடுத்து நீங்கள் இதில் என்னென்னலாம் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதையெல்லாம் வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை மட்டும் ஸ்கேன் பண்ணி அந்த ஃபார்மில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா நீங்கள் இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10 ஸ்டூடெண்ட்டுக்கு 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 500 ரூபாய் நீங்கள் வந்து ஒன் டைமே பண்ணிடலாம். தனித்தனியாக ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. மொத்தமாக ஸ்டூடெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க, எது அது ப்ராப்பராக எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஜென்ரேட் ஆகும். இப்படி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட், அதான் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ரிப்போர்ட் இப்படி ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்டோட ஃபோட்டோ, நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸு எல்லாமே ஷோ ஆகும். ஓகேவா? இது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம், வேணும்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் நம்ம யாராவது எத்தனை பேருக்கு என்ன அப்ளை பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நம்ம எத்தனை பேருக்கு பண்ணியிருக்கோமோ எல்லாமே வரும் நம்மளுக்கு. அதில் 20 பேர் பண்ணியிருந்தால் 20 பேரோட டீட்டெயில்ஸும் வரும். இதில் நீங்கள் ரிப்போர்ட்டும் எடுத்துக்கலாம். ரிப்போர்ட் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டும் இதே மாதிரி தான், ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னா அதிலே போட்டிருக்காங்க எப்போ எக்ஸாம்ங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம். டேஷ்போர்டில் போய் பார்த்தா தெரியும். எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 3/2/2024. மறந்துடாமல் நீங்கள் வந்து 27 வரை டைம் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு இது நிச்சயமாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.